கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்டான தியானமான வசனம் பிலிப்பர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். மறுபடியும் ஏசப்பா நம்மளுக்கு சொல்கிறாரு, மறுபடியும் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் ஒருபோது கவலைப்படாதீங்க. இந்த மார்ச் மாதத்தில் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கோமே, 3 மாதத்தில் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை. இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு திருமண காரியம் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொல்லி நிறையா கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? ஒருபோது கவலைப்படாதீங்க. காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை எழுந்து ஆண்டவரை இங்கே தேடிக்கொண்டு கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறாரு. அந்த பெரிய அற்புதத்தை அதிசயத்தை உங்கள் இரு கண்களால் அதை பார்த்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. இந்த வசனத்தை வைத்து ஜெபிச்சு கொண்டே இருங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.